Hello everyone, I'm Anish from LS Blue. Welcome back to our technical analysis series. In the video series la நம்ம technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏனாதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சாட் பேட்டர்ன் என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படினா என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியதுங்கிறது MACD பத்தி தான். அதாவது மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிலேட்டர் பத்தி MACD சொல்லுவோம், MACD சொல்லுவோம், ஆர் மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு லாகிங் இண்டிகேட்டர். முதல்ல சொல்லிக்கிறேன், இது ஒரு லாகிங் இண்டிகேட்டர். ரொம்ப லேட்டா தான் சிக்னல்ஸ் வரும். அதே மாதிரி நிறைய ஃபேக் சிக்னல்ஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் இந்த இண்டிகேட்டரை நம்ம வந்து ஒரு ஆட் என்ஹான்சர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு ட்ரேட் செட்டப்போட ப்ராபபிலிட்டி அனலைசிஸ் பண்றதுக்கு இந்த இண்டிகேட்டர் என்ன மாதிரி தான் சிக்னல்ஸ் தருது அப்படின்றத ஒரு ஆட் ஆனா நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் பத்தி பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து நம்ம MACD ன்னு கொடுக்கலாம், இல்ல மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த இண்டிகேட்டர் வந்துரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது செப்பரேட் பிளேனில் தான் வரும். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா என்ன அப்படின்றத பார்ப்போம். இனிஷியலாக இதோட செட்டிங்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்குள்ளே இன்புட்குள்ளாடி ஒரு ஃபாஸ்ட் லெங்த் மூவிங் ஆவரேஜ் இருக்கும், இன்னொரு ஸ்லோ லெங்த் மூவிங் ஆவரேஜ் இருக்கும். ஃபாஸ்ட் லெங்த் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா என்ன டிஃபால்ட்டாக 12 இருக்கும். ஸ்லோ லெங்த் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக 26 இருக்கும். இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுமே வந்து பார்த்தோம்னா EMA பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜோட பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வருது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், அதாவது MACD அப்படின்னு சொல்லுவோம், மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். இந்த மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜ். அதாவது EMA 12 மைனஸ் EMA 26 போட்டோம்னா நமக்கு ஒரு EMA கிடைக்கும். அதை ஒரு செப்பரேட் பிளேன்ல பிளாட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய MACD, அதாவது MACD அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது சிக்னல் லைன். சிக்னல் லைனுங்கிறது வேற எதுவும் இல்லை. இங்கே ஸ்மூத்திங் வேல்யூ அப்படின்றது, சிக்னல் ஸ்மூத்திங் அப்படின்றது 9 இருக்கு. இந்த MACD-யோட MACD-யோட 9 EMA தான் வந்து இங்கே 9 வேல்யூ கொடுத்துருக்கிறோமா, இந்த 9 EMA தான் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஜீரோ லைன். இது ஒரு ஸ்ட்ரெங்த் ஃபைண்டர் ஒரு ஸ்ட்ரெங்த் இண்டிகேட்டர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஜீரோ லைன் எடுத்துக்கிட்டோம். இந்த ஜீரோ லைனுங்கிறது ஒரு மிட் பாயிண்ட். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், RSIல இருக்கிற மாதிரி நமக்கு ஓவர் பால்ட் மேக்ஸிமம் லெவல் லிமிடேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. RSI பொறுத்த வரைக்கும் நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. 0 to 100 அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இங்கே லிமிடேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ n நம்பர் ஆஃப் வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட மிட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளோட ஜீரோ லைன் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்ற வரும். ஹிஸ்டோகிராம் இஸ் நத்திங் பட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன அப்படின்றத லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பண்ணக்கூடியதுன்னு வந்து பார்த்தோம்னா தட் இஸ் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிப்போம். MACD-யை வந்து நான் ஒரு க்ரீன் கலர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் சிக்னல் லைனை ஒரு ரெட் கலர்னு வச்சுக்கிறேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து இந்த ஹிஸ்டோகிராமை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம், இந்த ஜீரோ லைனை. ஓகே, ஜீரோ லைனை ஹைலைட் பண்ணிட்டோம். ஸோ எப்போ முதல்ல இனிஷியலாக இந்த இதை மட்டும் பற்றி பார்த்துருவோம், MACD மட்டும் பார்த்துருவோம். MACD எப்போ இந்த ஜீரோ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ, எப்போ ஜீரோ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். அதுக்கப்புறமா நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆர் எல்ஸ் மார்க்கெட் நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில், ரொம்ப சிம்பிள், மார்க்கெட் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் இங்கே வந்து MACD ஜீரோ லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்ணிப்போம். ஹை அண்ட் லோன் தாண்டி இது ஒரு கன்சாலிடேஷன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் கிரியேட் ஆகும்போது, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது அதே நேரம் நமக்கு MACD-யும் இந்த ஜீரோ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆக பட்சத்தில் நம்ம இங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வரலாம். ஓகேங்களா. ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அதே மாதிரி இந்த MACD எப்போ இது கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது, விச் மீன்ஸ் இந்த ஜீரோ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த சேம் பிரேக் அவுட் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு சேம் ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு. த சேம் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. பிரேக் டவுன் கொடுக்கும்போது MACD வந்து இந்த ஜீரோ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா. ஜீரோ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே ட்ரேட் ஆகும்போது நம்ம இது ஒரு பொட்டன்ஷியலான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். பிகாஸ் ஏன்னா இதுக்கு கீழே அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், டவுன் சைடுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். ஸோ இங்கே ஷார்ட் பண்ணும்போது இந்த
மூவிங் ஆவரேஜ் வந்து MACD அப்படின்றது இங்கே ட்ரேட் ஆகும்போது கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். வெறும் MACD மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு செட்டப். ஓகேங்களா, எப்போ இந்த ஜீரோ லைனுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்கணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போவும் மார்க்கெட் வந்து நமக்கு இது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் தட் சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ரேஞ்சஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் வந்து இந்த லெவலில் இருக்குது. இங்கே ஆகும்போதும் நமக்கு MACD வந்து இந்த ஜீரோ லைனுக்கு கீழே, அதாவது ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா MACD அண்ட் சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சிக்னல் லைன் கிராஸ் ஓவர். இந்த சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸ் வந்து இந்த MACDயை சிக்னல் லைன் கட் பண்ணி வர பட்சத்தில் அதை ப்ரைஸ் கிராஸ் ஓவர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நிறைய வாட்டி ஃபேக் சிக்னல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை எந்த கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம்னா, ஜீரோ லைனுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா, எப்படி ஜீரோ லைனுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இதை நான் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் காக்கிறேன். ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இதுக்கான பெரிய அளவில் நமக்கு இது தெரியாது. ரைட், டெய்லி டைம் ஃப்ரேமில் we can see here மார்க்கெட் வந்து இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ லெவலுக்கு மேலே தான் MACD ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அண்ட் சிக்னல் லைனும் ஜீரோ லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்ராக்சிமேட்லி. ஸோ த சேம் லெவல், இந்த லெவலில் வந்து நமக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடக்கிற பட்சத்தில் இதில் வேறு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லாங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது. அட் தட் சேம் டைம் MACD லைன் வந்து MACD அண்ட் சிக்னல் லைனும் ஜீரோ லைனுக்கு மேலே இருக்குது. சேம் டைம் கிராஸ் ஓவரும் நடந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நாம் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு புல்லிஷ்கான கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதர் தேன் டவுன் த லைனில் வர பட்சத்தில், இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் வந்தால் நம்ம ப்ராப்பரான ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கீழே வந்துட்டாலே நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அதே நேரம் கிராஸ் ஓவர் வர பட்சத்தில் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் MACD பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய இதுங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா வெறும் இந்த ஜீரோ லைன் அண்ட் MACD மட்டும் வச்சு பண்ணக்கூடியது, தென் கிராஸ் ஓவர் வச்சு பண்ணக்கூடியது. மூணாவது இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் நம்ம வந்து we call it as a divergence அப்படின்னு சொல்லுவோம். divergence is nothing but என்னன்றதை காமிக்கிறேன். ஆல்ட் ஆர் ரைட். டைவர்ஜென்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு நிஃப்டி போய்க்கலாம். ரைட். ஸோ இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்துருக்கிறேன். 1 minute சார்ட்டில் இருந்திருக்கிறேன். 1 minute சார்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டைவர்ஜென்ஸ் பார்க்கும்போது ஆல்வேஸ் கோ வித் MACD மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த சிக்னல் லைனை கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கண்டினியூஸ்லி ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிட்டு போகுது. கரெக்டுங்களா, அட் தட் சேம் டைம் உங்களுக்கு இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து லோவர் ஹை கிரியேட் ஆகிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த லோவர் ஹை அண்ட் மார்க்கெட்டோட ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரென்த் கம்மியாகிற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஈவன் இன்னும் பிகர் டைம் ஃப்ரேம் ஆல்சோ, என்ன பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இதை நான் லைன் ஷார்ட்டில் காமிக்கிறேன். லைன் ஷார்ட்டில் இன்னும் கிளியராக தெரிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கேயே நீங்கள் பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே அதே நேரம் ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டுங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பொட்டன்ஷியலான ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடக்க போகுது. ஸ்ட்ரென்த், மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதுங்கிறது இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது. ஹிஸ்டோகிராம் இஸ் நத்திங் பட், ஹிஸ்டோகிராமுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டையும் நீங்கள் EMI மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 EMI மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னென்ன EMI ஆல்ரெடி சொல்லிட்டேன், 12 and 26. இந்த 2 EMIயும் இப்போ நான் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஃபர்ஸ்ட் EMI 12, ஸோ இதை வந்து ஒரு கலரில் எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் EMI 26. ஓகேங்களா, 12 and 26, இங்கேயும் 12 and 26 கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன், 26 EMI மட்டும். ஓகே, ஸோ இங்கே எப்போ கிராஸ் ஓவர் ஆகுதோ அதே நேரம் நீங்கள் இங்கேயும் கிராஸ் ஓவர்ஸ் பார்க்கலாம். எப்போ நமக்கு மேக்டியில் கிராஸ் ஓவர் நடக்குதோ, மேக்டியில் இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் லைனை நம்மளோட மேக்டி லைன்
ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவலுக்கு கட் பண்ணுது அப்படின்னா, ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவலுக்கு கட் பண்ணுதுன்னா, ஸோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஸ் தான். ஓகேங்களா? பாஸ் வந்து அப்படியே நெகட்டிவ் சைடுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே நேரம் உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராமும் இதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற அப்படின்ற பட்சத்தில், ரொம்ப தூரத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டோகிராம்ஸ் கம்மியாகிறது. அதே நேரம் இதோட கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது தெரியும். இஸ் நத்திங் பட் ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹிஸ்டோகிராம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பொட்டன்ஷியலாக ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்த்தோம்னா தெரியும், இன்னும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம், ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுப்போம். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து ரைட். ஸோ இந்த ஏரியாவில் இஎம்ஐ கிராஸ் ஓவர் ஆகுது, அதாவது மெயின் ஷார்ட்டில் இஎம்ஐ கிராஸ் ஓவர் ஆகுது. அட் தட் சேம் டைம் உங்களுக்கு இங்கே கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறமாவே ஹிஸ்டோகிராமோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்குது. தென் நெக்ஸ்ட் ஓகேங்களா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 லைனுக்கு கீழே, எப்படி 0 லைனுக்கு கீழே நம்மளோட மேக்டி லைன் வந்துடுச்சு. அதாவது MACD லைன் வந்து 0 லைனுக்கு கீழே இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொட்டன்ஷியலி ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருந்திருக்கு, ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா சார்ட்டில் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு லாங் கன்சாலிடேஷனை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கரெக்டாக ஒரு லாங் கன்சாலிடேஷனை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். என்ன ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம்? இங்கே மேக்டி லைன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 0 லைனுக்கு கீழே வந்துருக்கு. அண்ட் ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. ரெட் கலரில் ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னல் லைனை கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு. ஓகேவா? அதே நேரம் நமக்கு இங்கே ஷார்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. ஸோ அப்படியே பாருங்கள் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் கேண்டில் ஹிஸ்டோகிராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க்தாக தெரியுது. நெக்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் 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 பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். இந்த ஏரியாவில் சின்ன ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் இங்கே சப்போர்ட் பண்ணுது, கிராஸ் ஓவர் நடக்காதனால. அதே நேரம் இது வந்து ஒரு கிராஃபிக்கலாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஹிஸ்டோகிராமோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதும் உங்களுக்கு தெரியுது பேஸ்ட் ஆன் திஸ் கேண்டில் 6 வச்சு பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மேக்டியோட ஸ்ட்ரக்சர். மேக்டி பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இது ஒரு ஆட் என்ஹான்சராக யூஸ் பண்ணக்கூடிய டூலை தவிர்த்து மேஜராக இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு, ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பிகர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.